பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு ரஷ்யா சென்றுள்ளது. இந்தியாவின் நீண்டகால முக்கிய நண்பன் ரஷ்யா. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை குறித்து ரஷ்யாவிடம் விளக்கினோம். இது இந்திய அரசின் செய்தியாக மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியர்களின் எண்ணத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. இன்று ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு ஆதரவாக உள்ளது என கனிமொழி கூறினார். அரசுமுறை பயணமாக ஜெர்மனிக்கு சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் குறித்து பேசினார். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாவது நபரின் தலையீட்டை இந்தியா விரும்பாது. அதை இரு நாடுகளுமே பேசி தீர்ப்போம். இதில் யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம். எந்தவித அணு ஆயுத மிரட்டல்களுக்கும் இந்தியா அஞ்சாது என ஜெய்சங்கர் கூறினார். உலக நாடுகள் மேற்கத்திய நாடுகளை சார்ந்திருக்கும் சூழல் மாறிவிட்டது. எனினும் பருவநிலை மாறுபாடு, வறுமை, நெடுநாட்கள் நீடித்த கோவிட் தொற்று உள்ளிட்டவற்றால் குளோபல் சவுத் நாடுகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் விட பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். பயங்கரவாதிகள் நம் நாட்டைச் சேர்ந்த அப்பாவிகளை கொன்று குவித்தனர். அதற்கு பதிலடியாகத்தான் நம் படைகளின் சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நம்மை அடித்தால் நாம் திருப்பி அடிக்க வேண்டும் என்பது இயல்பானது. இந்த நடவடிக்கையை யாரும் விமர்சிக்க கூடாது. தேசம் முதன்மையானது. தனிநபர்கள், கொள்கைகள் அப்புறம்தான் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார். நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் டில்லியில் உள்ள அனைத்து ஹாஸ்பிட்டல்களும் தயார் நிலையில் இருக்கும்படி மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. எல்லா ஹாஸ்பிட்டல்களும் மருந்து பொருட்கள், சோதனை கருவிகள், படுக்கைகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் சிறிய அறிகுறி இருந்தாலும் உடனே கோவிட் பரிசோதனை செய்வது நல்லது எனவும் டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கின்றன. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய செயல்பாட்டிற்கு நல்ல நலன் கிடைத்துள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நுழைவாயிலாக நம் வடகிழக்கு மாநிலங்கள் விளங்குகின்றன. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் வடகிழக்கு மாநிலங்கள் துணை நிற்கும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறினார். அரசுமுறை பயணமாக ஜெர்மனிக்கு சென்ற நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ஃபெட்ரிக் மெர்ஸை சந்தித்து வாழ்த்து கூறினார். பிரதமர் மோடியின் தரப்பிலும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஜெய்சங்கர் இந்தியா, ஜெர்மனி இடையிலான உறவை மேம்படுத்த விரும்புவதாக கூறினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆதரிக்கும் ஜெர்மனியை வரவேற்பதாகவும் கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு திடீரென கனமழை பெய்தது. வேளச்சேரி, ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், கிண்டி, பரங்கிமலை, மீனம்பாக்கம், தரமணி, திருவான்மியூர், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் பெய்த கனமழையால் வெளியூர்களில் இருந்து வந்த விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் பல விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானத்தில் வட்டமடித்தன. பின் மழை நின்றதும் விமான போக்குவரத்து சீரடைந்தது. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தீவிரகதியில் நடந்து வருகிறது. அந்த வகையில் டெல்லி விமான நிலையத்தை ஒட்டிய ராணுவத்திற்கு சொந்தமான இடத்தில் பல ஆண்டுகளாக போடப்பட்டிருந்த சட்டவிரோத குடிசைகள் இடித்து அகற்றப்பட்டன. ஆக்கிரமிப்பாளர்களால் பிரச்சினை ஏற்படாமல் இருக்க கடும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் துப்பாக்கி, குண்டு கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்திருந்த வடகிழக்கு மாநிலங்கள் இன்று தொழில் மற்றும் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துள்ளன என பிரதமர் மோடி தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் 10,000 இளைஞர்கள் ஆயுதங்களை கைவிட்டு சுய தொழில் துவங்கி உள்ளனர் என்றும் கூறினார். இந்தியாவிடம் பயங்கரவாதிகளை ஒப்படைக்க முன்வந்தால் அது தொடர்பாக பேச தயாராக உள்ளோம் என வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கைவிட்டது குறித்து பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி, எங்கள் தண்ணீரை நீங்கள் தடுத்தால் உங்கள் மூச்சை அடைத்து விடுவோம் என இந்தியாவிற்கு மிரட்டல் விடுத்துள்ளார். 2008 லக்ஷர் தொய்பா அமைப்பின் தலைவர் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் அதே வார்த்தைகளை பயன்படுத்தி இந்தியாவிற்கு மிரட்டல் விடுத்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்தது மூலம் தமிழக மக்களின் நலனை ஸ்டாலின் புறக்கணித்தார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சொன்னார். நிதி ஆயோக் கூட்டத்தை அரசியலாக்கியவர் ஸ்டாலின் என்றும் குற்றம் சாட்டினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. TR பாலு, கதிரானந்த் உள்ளிட்டோர் ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். நகைக்கடன் பெற ரிசர்வ் வங்கி விதித்துள்ள புதிய நிபந்தனைகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். பல்லாவரம் பம்மல் அருகே மாதம் ரூபாய் 3 லட்சம் மாமூல் கேட்டு பம்மல் 5வது வார்டு திமுக வட்டச் செயலாளர் அனிஷ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் குவாரி உரிமையாளர், டிரைவர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியுள்ளதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார்.
கடந்த 4 வருடங்களில் ரூபாய் 75 லட்சம் வரை குவாரி உரிமையாளர்களிடமிருந்து வசூலித்திருப்பதாக தெரிகிறது. திமுகவினருக்கு கப்பம் கட்டினால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்ற எழுதப்படாத விதி இருக்கிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். பயங்கரவாதம் பாகிஸ்தானை கண்டிப்பாக ஒருநாள் மூழ்கடிக்கும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். பாகிஸ்தானின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. 75 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்ட பாகிஸ்தானுக்கு இப்போது நேரம் வந்துவிட்டது. தான் செய்த தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்கிறது என்றும் ஆதித்யநாத் கூறினார். அமலாக்கத்துறை சோதனை வந்ததால் தான் பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் ஸ்டாலின் செல்கிறார். 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத முதல்வர் இந்த ஆண்டு செல்வது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித் துறையில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆள்தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் எழுத்தர், அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், இரவு காவலர் உள்ளிட்ட பணிகளுக்கான வயது வரம்பை பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 39ஆகவும் பொதுப் பிரிவினருக்கு 37ஆகவும் உயர்த்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி அரசை வலியுறுத்தியுள்ளார். அமலாக்கத்துறை சோதனை நடப்பது புதிதல்ல. நிச்சயமாக யார் தவறு செய்தாலும் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். மக்கள் வரிப்பணத்தை லஞ்சம், ஊழல் செய்தால் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் கோடை வெயில் குறைந்ததால் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் செயல்பட்டு வரும் பிரபல இனிப்பு கடையான தியோஹார் ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் உள்ளிட்ட பல இனிப்புகளின் பெயரை மாற்றியுள்ளது. இனிப்புகளின் பெயர்களிலிருந்து பாக் என்ற வார்த்தையை நீக்கியுள்ளனர். மைசூர் பாக்கை மைசூர் ஸ்ரீ என்றும், மோத்தி பாக்கை மோத்தி ஸ்ரீ என்றும், கோண்ட் பாக்கை கோண்ட் ஸ்ரீ என்றும் பெயர் மாற்றி உள்ளனர். ஜெய்ப்பூர் முழுவதும் உள்ள பல இனிப்பு கடைகள் தியோஹார் ஸ்வீட்ஸின் வழியை பின்பற்ற தொடங்கியுள்ளனர். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்திய படைகளின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி ஒடிசா மாநிலம் அங்கூலில் தேசிய கொடி பேரணி நடந்தது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் நடந்த இந்த பேரணியில் 100கணக்கானோர் கலந்து கொண்டு முப்படைகளின் வீரத்தை பாராட்டினர். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் வரும் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது. நாட்டில் விற்கப்படும் 1000க்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகள் கடந்த ஏப்ரல் மாதம் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் சளி தொற்று, கிருமி தொற்று, காய்ச்சல், உயர் ரத்த அழுத்தம், ஜீரண மண்டல பாதிப்பு உள்ளிட்டவைக்கு பயன்படுத்தப்படும் 136 மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டது. இதன் விவரங்களை https://cdsco.gov.in இணையதளத்தில் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. டில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதற்காக டில்லி செல்லும் ஸ்டாலின் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேச நேரம் கேட்கப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்தால் பிரதமரை சந்தித்து பேசுவார் என திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. சிங்கப்பூர், ஹாங்காங்கை தொடர்ந்து இந்தியாவில் தென் மாநிலங்களில் கோவிட் தொற்று பரவல் அதிகமாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அரசு சார்பில் பரவலாக செய்யப்படும் கோவிட் பரிசோதனைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே அரசு கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என டாக்டர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தெரிவிக்கும் விமர்சனத்திற்கு உரிய ஆதாரங்களுடன் உடனுக்குடன் பதிலடி கொடுக்க மென், அதாவது மீடியா எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அமைப்பை தமிழக பாரதிய ஜனதா துவக்கியுள்ளது. திமுகவின் பெண் அமைப்புக்கு போட்டியாக பாரதிய ஜனதா மென் அமைப்பை துவக்கியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டு வந்த 18,500 கோடி ரூபாய் நிதியுதவியை ட்ரம்ப் நிறுத்தினார். இதனால் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்தது. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் ஹார்வர்டு பல்கலைக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு சலுகையை ரத்து செய்தார். தற்போது வெளிநாட்டு மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ராணுவ தளபதியுடன் மோதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்தடுத்த நெருக்கடிகள் காரணமாக முகமது யூனுஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் போரை நிறுத்துமாறு இஸ்ரேலை உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் தீர்வு மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும். இந்த போரால் இஸ்ரேலும் பாதிக்கப்படுகிறது. உங்களால் கருணை காட்ட முடியும் என்றால் உங்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே நல்லது என்றும் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் நகரத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. ஏராளமான நீர்நிலைகள் நிரம்பி குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்தது. 100கணக்கான வீடுகளும் சாலைகளும் நீரில் மூழ்கின. 500க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கினர். அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர்.
90 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முத்தரையர் 1350வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருச்சி கண்டோன்மென்ட் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு, சுற்றுச்சூழல் அமைச்சர் மையநாதன், கலெக்டர் பிரதீப் குமார் ஆகியோர் மாலை அணிவித்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் செம்மாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவரது மனைவி ராஜலட்சுமி. இவர்களது மூத்த மகள் ராஜேஸ்வரிக்கு திருமணமாகிவிட்டது. ஹாஸ்பிட்டல் செல்வதற்காக சண்முகம், ராஜலட்சுமி, ராஜேஸ்வரி ஆகியோர் பைக்கில் புறப்பட்டனர். 2 தனியார் பஸ்கள் ஒன்றை ஒன்று முந்த முயன்றன. சண்முகம் பைக்கை சாலையோரம் நிறுத்தினார். இருப்பினும் ஒரு பஸ் பைக் மீது மோதியது. இதில் சண்முகம், ராஜலட்சுமி பலியாயினர். ராஜேஸ்வரி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டானா மீது அசாமில் இருந்து திருப்பூர் நோக்கி வந்த டாரஸ் லாரி மோதியது. இந்த விபத்தால் ஊத்தங்கரை திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாரி டிரைவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர். ஊத்தங்கரை போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர், குற்றப்புலனாய்வு பிரிவினர் இணைந்து சோதனை நடத்தினர். அங்கு சட்டவிரோதமாக முன்பதிவு டிக்கெட்டுகளை விற்பனை செய்த இம்ரான் ஹொசைன் ஷேக் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 26,230 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு ரூபாய் 280 குறைந்துள்ளது. ஒரு சவரன் 71,520 ரூபாய்க்கும், கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 8,940 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கொப்புடையம்மன் கோயில் விழா ஊஞ்சல் சேவை விமரிசையாக நடந்தது. சர்வ அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சல் சேவை நடைபெற்று தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் கோயில் அருகில் உள்ள தெப்பக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட பூந்தேரில் அம்மன் எழுந்தருளி அருள்பாலித்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் வெற்றி ஊர்வலம் நடந்தது. முன்னாள் ராணுவ வீரர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள், பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதாவினர் மற்றும் பொதுமக்கள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் விமரிசையாக நடந்தது. தாயுமான சுவாமி மட்டுவார் குழலம்மை சமேதராக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் உள்பிரகாரங்களில் உலா வந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பிடாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. இதில் 750 காளைகள் பங்கேற்றன. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300 மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு காளைகளை பிடித்தனர். டெல்லியில் நாளை பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழகத்துக்கு கிருஷ்ணா ஆற்றில் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 130 கன அடியாக இருந்த நிலையில் இன்று 345 கன அடியாக அதிகரித்துள்ளது. அதே நேரம் ஆந்திராவின் கண்டலேறு அணையில் இருந்து கிருஷ்ணா ஆற்றில் தமிழகத்துக்கு திறந்துள்ள தண்ணீரின் அளவு வினாடிக்கு 2500 கன அடியாக தொடர்கிறது. ரஷ்யாவின் மாஸ்கோ விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் திமுக எம்பி கனிமொழி பயணித்த விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் சிறிது நேரம் வட்டமடித்ததால் பரபரப்பு நிலவியது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வெளிநாடுகளுக்கு விவரிக்க கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யாவுக்கு சென்றபோது இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. பின்னர் நீண்ட நேரத்திற்கு பின் பத்திரமாக விமானம் தரையிறங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி இன்று தொடங்கியது. ஸ்ட்ராபெரி, திராட்சை, ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களால் உருவாக்கப்பட்ட கேக், ஐஸ்கிரீம், மயில், தேங்காய், மணல் வீடு, தொப்பி, கூலிங் கிளாஸ் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. குமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். விழாவின் 11ஆம் நாளான வரும் ஜூன் 2ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9347 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 111.25 அடியாகவும் நீர் இருப்பு 80.197 TMCயாகவும் உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறது. திரியங்கோய் மலையில் உள்ள ஸ்ரீ லலிதா மகிளா சமாஜ மடத்தில் அதிமுக கட்சியின் சார்பில் முன்னாள் முதல்வர் பழனிசாமி ஆயுள் பலம் பெருகவும் அதிமுக ஆட்சி அமைக்கவும் யாக வேள்வி நடத்தி பூஜை செய்தனர். முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, அண்ணாவி, வளர்மதி, பூனாட்சி, முன்னாள் கொறடா மனோகரன் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் முன்னிலையில் சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. திருச்சி சமயபுரம் அருகே உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி விடுதிக்குள் புகுந்த மர்ம கும்பல் மாணவர்களை அடித்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது.
தாக்குதலில் ஈடுபட்ட 9 பேர் கொண்ட கும்பலை திருச்சி எஸ்பி செல்வ நாகரத்தினம் உத்தரவின் பேரில் 2 தனிப்படை போலீசார் கூண்டோடு கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான டெண்டரை தமிழக அரசு கோரியுள்ளது. அதன்படி 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய தமிழக அரசின் எல்காட் நிறுவனம் சர்வதேச டெண்டர் கேட்டுள்ளது. 8GB RAM, 256GB SSD ஹார்ட் டிஸ்குடன் 14 அல்லது 15.6 திரை கொண்டதாக லேப்டாப் இருக்க வேண்டும் என டெண்டரில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கவில்லை என்றால் குண்டுவெடிப்பு நடத்தப்படும் என மிரட்டி கடிதம் வந்ததை தொடர்ந்து கோவை கமிஷனரிடம் அதிமுக தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்தரையர் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் உள்ள அவரது மணிமண்டபத்திற்கு மகாராஷ்டிர கவர்னர் ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் முருகன், தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். முத்தரையர் கல்வெட்டுகள், வரலாற்று குறிப்புகள் கொண்ட ஆவணங்களை திருச்சியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் வைக்க முயற்சி மேற்கொள்வோம் என மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார். அடுத்த வருடம் முத்தரையர் உருவம் பதித்த தபால் தலை இங்கு வெளியிடுவோம் என அவர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் கீழடி ஆய்வறிக்கையில் கூடுதல் ஆதாரங்களை இந்திய தொல்லியல் துறை கோரியுள்ள நிலையில் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என சு. வெங்கடேசன் MP கண்டனம் தெரிவித்துள்ளார். முத்தரையர் 1350வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், வளர்மதி, முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ரத்தினவேலு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் சென்ற இண்டிகோ விமானம் கடுமையான சூறைக்காற்று மற்றும் ஆலங்கட்டி மழையால் கடுமையாக குலுங்கியது. இதனையடுத்து பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி கேட்ட நிலையில் லாகூர் வானிலையம் கோரிக்கையை ஏற்க மறுத்தது. பயணிகள் அச்சத்தில் உறைந்த நிலையில் பைலட்டுகளின் சாமர்த்தியத்தால் ஸ்ரீநகரில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பாகிஸ்தான் அனுமதி மறுத்ததால் இந்திய விமானம் தனது வழக்கமான பாதையிலேயே பயணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முத்தரையர் சமுதாயத்திற்கு பெருமையை தேடிக் கொடுத்தவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, பழனிசாமி ஆவார்கள் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வரும்போது முத்தரையர் சமுதாயத்திற்கு பெருமையை தேடிக் கொடுத்து வருகிறது என அவர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி கழுங்கு முனீஸ்வரர் கோயில் களரி உற்சவ விழாவில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 200க்கும் மேற்பட்ட காளையர்கள் பங்கேற்றனர். காளைகளை பிடித்த காளையர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி காசுகள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் 10 பேர் காயமடைந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை மண்டப முகூர்த்த கால் நடும் விழா மேலத்தாளங்கள் முழங்க விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து முகூர்த்த காலுக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது. கோயில் அறங்காவலர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கேரளாவில் இருந்து பாண்டிச்சேரி சென்ற கேரளா அரசு சொகுசு பேருந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதுகுறித்து சின்னசேலம் போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்காக டெல்லி செல்லவில்லை. பாலியல் குற்றவாளிகள் தப்பிப்பதற்காக டெல்லி செல்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டினார். 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லை, நாட்டு மக்களுக்காக டெல்லி செல்லவில்லை, வீட்டிற்காக செல்கிறார் என்றும் கூறினார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் உள்ள வனவிலங்கு மையத்தில் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பின் இயக்குநர் பூபேஷ் குப்தா, தாகூர் அரசு கல்லூரி துணை பேராசிரியர் வசந்த்ராஜ், நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பற்றியும் விலங்குகளை பற்றியும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர். கோவை மாவட்டம் புத்தூர் கிராமத்தில் ஒரு விவசாய தோட்டத்தில் உள்ள கிணற்றில் 2 மான்கள் தவறி விழுந்தன. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரில் தத்தளித்த மான்களை 1 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டனர். ரங்கசாமியை முதல்வராக்கியதும் நமச்சிவாயத்தை காங்கிரஸ் தலைவராக்கியதும் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு. இந்த 2ம் உலக மகா தவறு என முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறினார். இந்த ஆட்சி தூக்கி எறிந்து அனைவருக்கும் பரவலாக அதிகாரம் கிடைக்க வேண்டும், அதுதான் சமதர்ம சமுதாயம் என்று நாராயணசாமி சொன்னார்.
கடந்த 3 நாட்களாய் புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு இல்லை. கொரோனா குறித்து பொதுமக்களுக்கு அச்சம் வேண்டாம் என சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் விளக்கம் அளித்தார். புதுச்சேரியில் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 12 பேர் நலன் பெற்று திரும்பிவிட்டனர். அதனால் புதுச்சேரியில் கொரோனா அச்சம் வேண்டாம், போதிய முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு அரசு துறைகளில் காலியான பணியிடங்களை தொடர்ந்து நிரப்பி வருகிறது என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூறினார். இதுவரை 4 ஆண்டில் 4000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். 6 மாதத்தில் 1000 இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்க உள்ளோம் என்றும் சொன்னார். நேபாள நாட்டில் சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டி நடந்தது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் கோவையை வடவள்ளியை சேர்ந்த 4 மாணவ மாணவிகள் 12 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்தனர். கோவை திரும்பிய அவர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் சாதி வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் கேட்டு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு 1 வார காலத்திற்குள் சான்றிதழ்கள் வழங்க வருவாய்த்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சான்றிதழ் கேட்டு இ-சேவை மையத்திற்கு வரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் 2026 தேர்தலில் திமுக ஆட்சி இழப்பது உறுதி என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கூறியுள்ளார். 2011 தேர்தலில் தொடர் மின்வெட்டு பிரச்சனையால் திமுக ஆட்சியை இழந்தது போலவே இப்போதும் நடக்கும். மக்கள் அதிமுக பக்கம் உள்ளனர். மீண்டும் ஆட்சியை பிடித்து EPS முதல்வராவார் என்றும் சொன்னார். சென்னை வியாசார்பாடியில் உள்ள பழமை வாய்ந்த ரவீஸ்வரர் கோயில் நிலத்தில் 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக திருமண மண்டபம் ஒன்று கட்டப்பட்டது. இதனை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார். சென்னை திருவொற்றியூர் கடற்கரை செக் போஸ்ட் அருகில் உள்ள சர்வீஸ் சாலையில் சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று சென்டர் மீடியனில் மோதியது. டிரைவர் சுப்பன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். லாரியின் டீசல் டேங்க் உடைந்து சாலையில் டீசல் ஆறாக ஓடியது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சி அடித்தும் மண்ணை கொட்டியும் தீ விபத்து ஏற்படாமல் தடுத்தனர். இந்த விபத்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ் அங்குள்ள சாலையோரத்தில் டிஃபன் கடை வைத்துள்ளார். இவரது கடையில் கிஷோர்குமார் என்பவர் குடிபோதையில் சென்று சாப்பிட்டார். பின்னர் கடை நடத்த வேண்டும் என்றால் மாதம் 5000 மாமூல் தர வேண்டும் என மிரட்டினார். இவர் பீமாராவ் குடியரசுக் கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக உள்ளார். போலீசார் கைது செய்தபோது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி நாடகமாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருணை கண்டுகொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசை விமர்சிக்கும் பத்திரிகையாளர்களை போலீசாரை வைத்து மிரட்டுகின்றனர். சென்னையில் உள்ள பத்திரிகையாளர் மன்றமே போலீஸ் கமிஷனர் அருண் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார். தங்களுக்கு இடையேயான பிரச்சினை குறித்து ரவிமோகன் ஆர்த்தி இனி எந்த அறிக்கையும் விடக்கூடாது. இதுவரை வெளியிட்ட அறிக்கைகளையும் சோசியல் மீடியாக்களில் இருந்து நீக்க வேண்டும் என ஆர்த்தி மற்றும் அவரது தாய் தன்னை பற்றிய அவதூறு கருத்துக்களை வெளியிட தடை விதிக்க கோரிய ரவிமோகனின் மனு மீதான விசாரணையின் போது சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை குறித்து எடுத்துரைக்க ரஷ்யா சென்றுள்ள கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு ரஷ்யாவுக்கான இந்திய வெளியுறவுத்துறை குழுவுடன் சந்திப்பு நடத்தியது. இந்தியாவுக்கு ஆதரவு திரட்டுவதற்கு முன்பாக இரு நாடுகளுக்கிடையேயான உறவு குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. பொதுக்குழு கூட்டம் பலர் கூறியது போல் சென்னையை தவிர வேறு இடங்களில் நடத்துவது சாதாரண காரியம் இல்லை என அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்தார். அந்த அளவுக்கு கழக தலைவரும் துணை முதல்வரும் மதுரையில் நடத்தலாம் என்று நம்பிக்கையோடு முடிவெடுத்தார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அமைச்சர் மூர்த்திதான் என அவர் கூறினார். மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடக்கும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். எல்லோரும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு பொதுக்குழு ஏற்பாடுகள் நடக்கிறது என அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் சேலத்தில் தேசிய கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தேசிய கொடியை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பாஜக உள்ளிட்ட கட்சியினரும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் முருகம்பாளையம் பகுதியில் உள்ள மருந்து கடையில் அதிகாரிகள் திடீரென ஆய்வு செய்தனர். மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த மருந்து கடை உரிமையாளர் ஜோலி அகஸ்டின் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கேரளாவில் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு இங்கு சிகிச்சை அளித்து வந்ததும் ஏற்கனவே 2 முறை கைது செய்யப்பட்டுள்ளதும் தெரியவந்தது. இதை அடுத்து மருந்து கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர்.
மதுரை மாநகராட்சியில் 39வது மாமன்ற உறுப்பினர் கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடந்தது. தீர்மானம் நிறைவேற்ற தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களான 33 பேர் வருகை தராத நிலையில் எப்படி தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும் என கூறி அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரும் ஜூன் 6ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 7ஆம் தேதி தங்க காக வாகனம் வீதியுலாவும் நடைபெறவுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பயன்படுத்தப்படாமல் தூக்கி எறியப்பட்ட தென்னை மர ஓலைகள் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி சேலியமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் தத்ரூபமாக சிலை வடித்து அசத்தியுள்ளார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர ஆழி தேரோட்ட விழா கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவின் நிறைவு விழாவான தெப்ப திருவிழா இன்று துவங்கி 3 நாட்கள் இரவு நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தெப்பத்தில் அமர்ந்து சுவாமி கமலாலய குளத்தில் வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த வெங்கரை கிராமத்தில் அமைந்துள்ள திருமேனி அம்மன் கோயிலில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் செண்டை மேளம் முழங்க முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக சென்றனர். கோயில் வளாகத்தில் முளைப்பாரியை வைத்து கும்மி அடித்தனர். அதனைத் தொடர்ந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே முடியனூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் வைகாசி மாத தேர் திருவிழா மே 15ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக துவங்கியது. முக்கிய நிகழ்வான தூக்கு தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 60 அடி உயரமுடைய சுமார் 8 டன் எடையுள்ள அலங்கரிக்கப்பட்ட தூக்கு தேரில் அம்மனை சுமந்தபடி பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். ஓசூர் அலச நத்தம் சாலையில் ராயல் சிட்டி மற்றும் சிலிகான் வேலி ஆகிய குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் சாலை கரடு முரடாகவும் குண்டும் குழியுமாகவும் மிகவும் மோசமாகவும் பழுதடைந்தும் காணப்படுகிறது. இதனை சரி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி கைதான பேச்சாளர் மகாவிஷ்ணு திருப்பூரில் தான் நடத்தி வந்த பரம்பொருள் அறக்கட்டளையை மூடுவதாக அறிவித்துள்ளார். அறக்கட்டளைக்கு யாரும் எந்தவித பணமும் அனுப்ப வேண்டாம், அந்த கட்டமைப்பு இனி இருக்காது என தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று இரவு முதல் மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் தெரிவித்துள்ளார். அதேபோல் கோவை மாவட்டம் வால்பாறை, நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இரவு முதல் மழை அதிகரிக்கும் என்றும் காவிரி, சிறுவாணி, பெரியாறு, பரம்பிக்குளம் ஆகிய நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 6000 மாணவர்கள் சேர்ந்த நிலையில் நடப்பாண்டில் 15,618 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். அதிகபட்சமாக யுகேஜியில் 7,386 குழந்தைகள் சேர்ந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. பொன்னேரி, கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கிடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மே 24, 26ஆம் தேதிகளில் மொத்தமாக 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகள் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர் இடையே மற்றும் சென்னை கடற்கரை, எண்ணூர் இடையே மொத்தமாக 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னை ஒரகடத்தில் ஐபோன்களை தயாரிக்கும் மேலும் ஒரு ஆலையை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அமைக்க உள்ளது. 12,870 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும் இந்த ஆலையில் ஐபோன் டிஸ்பிளே இணைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளது. இதனால் ஐபோன் தயாரிப்பில் தமிழகத்தின் பங்கு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பழனி அருகே மாட்டுப்பாதையில் மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் பஸ் டிரைவர் மரணமடைந்துள்ளார். கண்டக்டர் துரிதமாக செயல்பட்டு பஸ்ஸின் பிரேக்கை கைகளால் அழுத்தியதால் பஸ்ஸில் இருந்த பயணிகள் உயிர் தப்பினர். டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இலங்கை அணி வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸ் அறிவித்துள்ளார். அந்த வகையில் வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியுடன் மேத்யூஸ் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இலுப்பக்குடி புது குடியிருப்பு பகுதி ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு இன்று மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. கலந்து கொண்ட காளைகள் அனைத்திற்கும் பிளாஸ்டிக் சேர், வேஷ்டி பரிசாக வழங்கப்பட்டது. களத்தில் சிறப்பாக விளையாடிய காளைக்கு தங்க காசு விழா குழுவின் சார்பில் பரிசளிக்கப்பட்டது. காளைகள் முட்டியதில் 5 பேர் சிறு காயமடைந்தனர். பழனி கோவில் ரோப் காரில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒத்திகை நடத்தினர். ஆபத்து காலங்களில் பக்தர்களை மீட்பது குறித்து ஒத்திகை மேற்கொண்டனர். கர்நாடக அரசின் மைசூர் சாண்டல் சோப் விளம்பர தூதுவராக நடிகை தமன்னா நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
அந்த வகையில் அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு 6.2 கோடி ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மைசூர் சாண்டல் சோப்பை கர்நாடகாவிற்கு அப்பாலும் கொண்டு செல்லவே நடிகை தமன்னாவை பிராண்ட் அம்பாசிடராக நியமித்துள்ளதாக அம்மாநில அமைச்சர் MP பாட்டீல் விளக்கமளித்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் சாமிகுளம் பகுதியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் பட்டா வழங்குவது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொண்டனர். விரைவில் பட்டா கொடுப்பதற்கு கலெக்டரிடம் கொண்டு சென்று பட்டா தருவதாக கூறி சென்றனர். இதனால் சின்னமனூர் சாமிகுளம் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் 62வது மலர் கண்காட்சி பிரையன் பூங்காவில் துவங்க உள்ளது. மலர் கண்காட்சியில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதனால் தற்போது ரோடுகளில் உள்ள பள்ளங்கள், ஜல்லிகள் கொட்டப்பட்டு அவசர கதியில் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. அடிக்கடி முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் வந்தால் மட்டுமே கொடைக்கானல் ரோடுகள் சீரமைக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு விதிகளை மீறி சாலையோரம் கழிவுநீர் திறந்துவிடும் செயல் அதிகரித்துள்ளது. அதனை வீடியோ பதிவு செய்த நிலையில் வாகனத்தை டிரைவர் வேகமாக எடுத்து சென்றார். கழிவுநீர் அனைத்தும் மழைநீர் கால்வாயில் தேங்கும் நிலை ஏற்பட்டு தொற்றுநோய் அபாயம் உண்டாகியுள்ளது. விரைந்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை முடிச்சூரில் பேங்க் மேனேஜர் பாலாஜி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 40 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். பீர்க்கன்கரணை போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் அச்சுதாபுரத்தில் போலி கால் சென்டர்கள் நடத்தி மாதத்திற்கு ரூபாய் 15 கோடியிலிருந்து ரூபாய் 20 கோடி வரை அமெரிக்க குடிமக்களிடமிருந்து மோசடி நடந்துள்ளது. மோசடி நபர்களை பிடிக்க அனகாப்பள்ளி மாவட்ட SP உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானைச் சேர்ந்த 33 பேரை கைது செய்தனர். நடிகர் விஜய் உச்சத்தில் உள்ளார். அந்த இடத்தை அவர் தக்க வைத்துள்ளார் என நடிகர் சூரி தெரிவித்தார். நானும் மக்கள் மத்தியில் நல்ல நடிகராக முயற்சி செய்கிறேன் என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சின்னூர் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகம்மாள். இவர் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டார். சாலை வசதி இல்லாத நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் டோலி கட்டி 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கிச் சென்றனர். பெரியகுளம் அருகில் உள்ள கல்லாற்று பகுதி வரை டோலி கட்டி தூக்கி செல்லப்பட்ட நாகம்மாள் அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரியகுளம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகிறது. இப்பட ட்ரெய்லரில் கமலுக்கு ஜோடி போன்று த்ரிஷா வருகிறார். இது பற்றி த்ரிஷா கூறுகையில், எங்களது ஜோடி திரையில் மாயாஜாலமாக இருக்கும். படம் ரிலீஸ் ஆன பின் எனது கேரக்டரை சிலர் விமர்சிக்கவும் செய்வார்கள். இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்துதான் இந்த வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமானேன் என்கிறார். நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நடக்கிறது. நாங்கள் பிரிய எங்கள் வாழ்வில் வந்த 3வது நபர்தான் காரணம் என ஆர்த்தி கூற, பாடகி கெனிஷாவை குறிவைத்து பலரும் சகட்டு மேனிக்கு திட்டினர். இதற்கு கெனிஷா, நடந்த பிரச்சினைக்கு நான் தான் காரணம் என ஒருவர் பொய் பேசுவதை நம்பினால் என்னை நீதிமன்றம் அழைத்து செல்லுங்கள். நான் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண். என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள், சாபங்கள் மற்றும் கொலை மிரட்டல்கள் வருகின்றன என தெரிவித்துள்ளார். பிரபல பாலிவுட் நடிகை ரவீனா டாண்டன் தமிழில் சாது, ஆளவந்தான் என 2 படங்களில் மட்டுமே நடித்தார். ஜோஷ்வா சேதுராமன் இயக்கும் லாயர் என்ற படத்தில் விஜய் ஆண்டனி நாயகனாக வக்கீல் வேடத்தில் நடிக்கிறார். நீதிமன்றம் தொடர்பான கதையில் உருவாகும் இப்படத்தில் இன்னொரு வக்கீல் வேடத்தில் ரவீனா நடித்து 24 ஆண்டுகளுக்கு பின் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்கிறார். கன்னடத்தில் உருவாகி தென்னிந்திய மொழிகளில் வரவேற்பை பெற்ற காந்தாரா திரைப்படத்தின் 2ஆம் பாகம் காந்தாரா சாப்டர் 1 என்ற பெயரில் உருவாகிறது. அக்டோபர் 2 ரிலீஸ் என அறிவித்த நிலையில் படப்பணிகள் சரியாக நடக்காததால் ரிலீஸ் தள்ளிப்போகும் என தகவல் பரவியது. ரிஷப் வெளியிட்ட பதிவில், காந்தாரா சாப்டர் 1 படத்தின் படப்பிடிப்பு திட்டமிட்டபடி சரியாக செல்கிறது. என்னை நம்புங்கள், வதந்திகளை நம்பாதீர். சொன்னபடி அக்டோபர் 2 படம் வெளியாகும் என குறிப்பிட்டுள்ளார். கமல் தயாரிப்பில் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்க ஒரு படம் தயாராக இருந்து டிராப் ஆனது. இதனால் இந்த படத்தை சிம்புவே தனது 50வது படமாக நடித்து தயாரிக்கிறார். இதில் திருநங்கை வேடத்தில் சிம்பு நடிப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றிய கேள்விக்கு சிம்பு அளித்த பதிலில், ஏதாவது வித்தியாசமாக பண்ண வேண்டும் என்பதால் இப்படி ஒரு வேடத்தில் நடிக்கிறேன். எனது முந்தைய படங்களில் இருந்து வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்த கூடியதாக இது இருக்கும் என்றார். உலகளவில் பிரபலமானது பிரான்சில் நடக்கும் கேன்ஸ் திரைப்பட விழா. இந்த ஆண்டுக்கான விழா நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் நடிகை ஐஸ்வர்யா ராய் இந்த ஆண்டு வெள்ளை நிறத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பனாரஸ் புடவையை அணிந்து நெற்றி வகிடுவில் குங்குமத்தை திலகமிட்டு சிவப்பு கம்பள வரவேற்பில் பங்கேற்றார். இதேபோல் நடிகை அதித்தி ராவும்
சிவப்பு நிற புடவையில் நெற்றி வகிடுவில் குங்குமத்தை திலகமிட்டு பங்கேற்றார். சமீபத்தில் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட அதிரடி ஆபரேஷன் சிந்தூரை பிரதிபலிக்கும் விதமாக இவர்கள் இப்படி திலகமிட்டு பங்கேற்றதாக சொல்கிறார்கள்.